அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் என்கிறார் வள்ளுவர். அன்பு ஒன்றுதான் எந்தவித பாகுபாடுமின்றி மனித உள்ளத்தில் உற்பத்தியாகுவது. அப்படி ஒரு ஏழை சிறுவனின் அன்புக்கு காமராஜர் கட்டுப்பட்டார். ஒருமுறை காமராஜரின் கார் கரூரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. அவர் வாங்கியிருந்த புது செருப்பு காலுக்கு பொருந்தவில்லை. கரூர் சென்றதும் புது செருப்பு வேறு வாங்கிக் கொள்ளலாம் என்று உடன் இருந்தவர்கள் சொன்னார்கள். கரூர் வந்ததும் நல்லசாமியிடம் பேசிக்கொண்டிருந்தார். அப்போது சாக்கு பையுடன் ஒரு சிறுவன் வந்தான். தம்பிக்கு என்ன வேணும் என்றார் காமராஜர். ஐயா, காலுக்கு செருப்பு தைக்க அளவெடுக்க வந்தேன் என்றான் சிறுவன். நல்லா தைப்பியா என்றார். ஐயா, என்னோட திறமைய பாருங்க, அப்புறம் ஒவ்வொரு தடவையும் என்னத்தான் கூப்பிடுவீங்க என்றான். காமராஜர் அவன் பேச்சை கேட்டு திகைத்து போனார். இரவு கூட்டம் முடிந்து காமராஜர் தன் நண்பர்களுடன் பேசிக்கொண்டிருந்தார். சிறுவன் வந்தான். அதற்குள் எப்படி அப்பா தச்ச என்று கேட்டுக்கொண்டு காலில் மாட்டி நடந்து பார்த்தார். செருப்பு கால்களுக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. இதை நீயே தச்சியா என்று கேட்க சிறுவன் மகிழ்ச்சியோடு, ஆமாங்கய்யா, உங்களுக்கு செருப்பு தைக்க கொடுத்து வைத்திருக்கணுமே, வேறு ஒருவனுக்கு விட்டு கொடுப்பேனா என்று படபடவென்று பேசினான். உடனே காமராஜர் 10 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்ட சிறுவன் அதை வாங்க மறுத்து விட்டான். ஏன், பணம் போதவில்லையா என்று கேட்க, எனக்கு பணம் வேண்டாம் ஐயா, உங்களுக்கு செருப்பு தைக்கும் பாக்கியம் கிடைத்ததே போதும் என்றான் சிறுவன். தலைவரின் வற்புறுத்தலுக்காக 1 ரூபாய் மட்டும் பெற்றுக்கொண்டான். அந்த 1 ரூபாய் நோட்டில் அவரின் கையெழுத்து கேட்டு பெற்றுக்கொண்டு, காலகாலமாக இதை பொக்கிஷமாக பாதுகாப்பேன் என்றான் சிறுவன். இதை கேட்டதும் அவரின் கண்களில் கண்ணீர் பெருகிவிட்டது. அவனை கட்டி அணைத்து, நீ நல்லா இருக்கணும் என வாழ்த்தினார். அடுத்த வருடம் கரூர் சென்றபோது அந்த சிறுவனை வரவழைத்து அவனுடன் பேசினார். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என்ற வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப வாழ்ந்து காட்டினார்.